சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உன் மீது சிறிது மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன். சிறிது என்ன, மிகப்பெரிய மன வருத்தத்தில் தான் இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றேன். எதற்காக இந்த சாயப்பா எனக்கு மன வருத்தம், இதை என் குழந்தை நிச்சயமாக நீ போக்கிவிடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். நாம் என்ன தவறு செய்துவிட்டோம், நாம் என்ன பொய்யை அப்படி சொல்லிவிட்டோம், நாமே இங்கு வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற நேரத்தில் நம் சாயப்பா தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் நினைக்கும் பொழுது நாம் எதற்காக அப்பாவிடம் பொய் சொல்லப் போகிறோம்? நம்மை தவறாக புரிந்து கொண்டாரா? இவர் சொன்ன இந்த வார்த்தை நம்மை வேதனைப்படுத்துகிறது. நான் என்ன பொய் சொன்னேன்? சாயப்பா எப்பொழுதும் பயபக்தியோடு இருந்து கொண்டிருக்கின்ற குழந்தை அல்லவா? நான் அப்படி இருக்கும்பொழுது என் மீது சந்தேகம் கொண்டாரே என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுவதை நான் அறிவேன். உன்னுடைய வருத்தத்திலும் நியாயம் இருக்கின்றது. இந்த சாயப்பா வாக்கிலும் நியாயம் இருக்கின்றது. நீ முழுமையாக கேட்டால் எதற்காக நம் அப்பா நம்மிடத்தில் இதை சொன்னார் என்பது உனக்கு புரிந்துவிடும். உன் வாழ்க்கையில் அப்படி என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது? எதனால் சாயப்பாவிற்கு இத்தனை மன வருத்தம்? நீ சொன்ன பொய் என்ன என்பதையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் நீ சில தடுமாற்றங்களை சந்திப்பதாகத்தான் இருக்கின்றது. எதையுமே முழுமையான மன நிறைவோடு நீ பெற்றுக்கொண்டாயா என்று கேட்டால் அது இல்லை. எப்பொழுதுமே தேவையில்லாத சந்தர்ப்பங்களை உருவாக்கி, தேவையில்லாத மனநிலையை உனக்குள் உருவாக்கி, எப்பொழுதும் கஷ்டங்களை மட்டும்தான் நீ அதிகமாக தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக ஒரு பொழுதும் புரிந்து கொள்வதில்லை. என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பெற்றுக்கொள்ள முடியாமல் எப்பொழுதும் மன வருத்தத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சாயப்பா முன்னால் வந்து நின்று கொண்டு நீ சொன்ன ஒரு விஷயத்தை உன் அப்பா மிகுதியான மன வருத்தத்தோடு ஏற்றுக்கொண்டேன். அந்த விஷயம் என்னவென்று சொல்வதற்கு முன்பாக என் குழந்தை ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள். சாயப்பா உன்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது? நீ என் மீது கொண்ட அன்பினால் நான் உன்னை தேடி வருகின்றேன். அப்பாவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது. எத்தனையோ தீய சக்திகளை அழிக்க வேண்டிய நிலைமை அப்பாவுக்கு இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் விடுத்து நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவாக இருக்கிறேன் என்றால், நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணமும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இத்தனை மனக்கெட்டு நம்மை தேடி வருகின்றார். நமக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்படியானால் அந்த விஷயத்தை நாம் சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்பதன் நீ நிச்சயமாக நினைக்க வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வந்து நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் உன் வாழ்க்கை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சாயப்பாவின் அன்பு என்னவென்பதனை உணர வேண்டும். சாயப்பா தேடி வருவதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் வருவதை எண்ணி நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதைத்தான் உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் என் குழந்தை, நீ என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா? இந்த சாயப்பா இத்தனை வேதனைப்படும்படி நீ சொன்ன பொய் என்னவென்று தெரியுமா? அப்பா தன் கண் கலங்கி போனேன். வார்த்தையில் நான் மனமுடைந்து போனேன். கண்கள் இப்பொழுது ததும்புகின்றது. இந்த மன வருத்தத்தை போக்கினால் மட்டும்தான் இந்த சாயப்பா சந்தோஷத்தில் சிரிப்பேன். இல்லையென்றால் எப்பொழுதும் நான் இப்படியே தான் இருந்து கொண்டிருப்பேன். நீ சொன்னது பொய் என்று தெரிந்துவிட்ட பிறகு சாயப்பாவிற்கு வாழ்க்கையில் நிம்மதி ஏது? சாயப்பாவினிடத்திலேயே நீ பொய் சொல்லி விட்டாயே என்கின்ற வேதனை தானே எனக்கு அதிகமாக இருக்கின்றது. அதாவது என் குழந்தையே, உனக்கான வாழ்க்கையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி தந்து கொண்டிருக்கின்றேன். கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுக்கின்றேன் அல்லவா? எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உனக்கான நிறைவான சந்தோஷத்தை நான் கொடுக்க நினைக்கின்றேன் அல்லவா? அப்படி இருந்தும் எதற்காக என்னிடத்தில் நீ பொய் சொன்னாய்?
என்னப்பா சொல்கின்றாய்? உடனடியாக சொல்லிவிடு. எதற்காக இத்தனை நேரம் இழுத்தடித்து கொண்டிருக்கின்றாய்? நானும் என்னத்தான் சொன்னேன் என்று யோசித்து பார்க்கிறேன். என் நினைவிற்கு எதுவுமே வரவில்லையே. நீ என்ன சொல்கிறாய் என்று என் குழந்தை கேட்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய கோபம் நியாயமற்றது. ஏனென்றால் நீ சொன்ன விஷயத்தை மறந்துவிட்டாய். சாயப்பாவின் மன வருத்தத்தில் மட்டும்தான் இப்போது நியாயம் இருக்கின்றது. நான் சொல்வதை கவனமாக கேள். நிச்சயமாக என்னுடைய வேதனைக்கு காரணத்தை தெரிந்து கொள்வாய். சாயப்பா தெய்வங்களுக்கெல்லாம் காவலாக இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு தெய்வத்தின் வாழ்க்கையில் இந்த சாயப்பா நின்று அவர்களை நோக்கி வருகின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி அடிப்பவர். எந்த நேரத்திலும் யார் வாழ்க்கையிலும் எந்த துன்பங்களையும் நடத்த விடாதவர். சாயப்பா எத்தனையோ தீய சக்திகள் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்ற பொழுது அவர்களை எல்லாம் நான் விரட்டி அடித்திருக்கின்றேன். எந்த நேரத்திலும் அவர்களை நான் இங்கே இருக்க விடாமல் சோதனைகளை கொடுத்து நான் வெளியே அனுப்பி இருக்கின்றேன். சாயப்பாவிற்கு உறக்கமில்லாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை, உனக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை என்று என்னிடத்தில் ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிட்டாயே. இது அப்பாவிற்கு எத்தனை வேதனையை கொடுக்கும் என்று சிந்தித்து பார்த்தாயா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சாயப்பாவை பார்த்து எனக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்கின்றாய் என்றால், நான் உன் வாழ்க்கையில் இருப்பதிலும் எந்த பலனும் இல்லை அல்லவா? என் குழந்தையே, முதலில் ஒரு விஷயத்தை உணர்ந்து, எந்த சூழ்நிலை வாழ்க்கையில் வந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் எப்பொழுதுமே உன்னை தேடி வருவேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை என்றவுடன் நீ துவண்டு விடாமல் நம் அப்பா நமக்காக வருவார் என்று நீ நம்பு. அப்படி இருந்தால் நிச்சயமாக என்னுடைய எண்ணம் உனக்கு வந்திருக்கும். நீ யாருமில்லை என்று என்னிடத்தில் ஒருபொழுதும் சொல்லி இருக்க மாட்டாய். உனக்காக நான் இருக்கின்றேன். நீ வணங்குகின்ற குலதெய்வம் உனக்காக இருக்கின்றது. உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி வருகின்றது. இத்தனை பேர் உனக்காக இருந்தும் நீ இந்த ஒரு வார்த்தையை சொல்லலாமா? இந்த மனிதர்கள் நேரத்திற்கு நேரம் பச்சோந்தி போல நிறம் மாறக்கூடியவர்கள். மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் தன்னுடைய தேவைக்கு தகுந்தவாறு மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்பொழுது நீ இது போன்ற ஒரு சிந்தனைக்குள் ஒருபொழுதும் இருந்துவிடக்கூடாது. இது போன்ற நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ வைத்து கொள்ளக்கூடாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியென கண்டு நான் உன்னோடு இருப்பதை உண்மை என உணர்ந்து நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அப்பா நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் என் குழந்தை நெஞ்சை நிமிர்ந்து நிற்க வேண்டாமா? சாயப்பா துணையாக கொண்ட பிறகு யாரும் இல்லை என்ற பேச்சுக்கு அங்கு ஒருபொழுதும் இடம் கிடையாது. எந்த நிலையிலும் உன்னை நான் காப்பாற்ற வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலும் உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களை கண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல திருப்பங்களை கண்டு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும். சாயப்பா சொன்ன வார்த்தையில் இருக்கின்ற அர்த்தம் உனக்கு புரிகின்றதா? எனக்கும் நீதான் இருக்கின்றாய், உனக்கும் நான் தான் இருக்கின்றேன். தேவையில்லாத இந்த மனிதர்கள் பேசிய வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து நீ உன் மனதை இத்தனை கஷ்டப்படுத்தியது தவறல்லவா? இந்த செய்த செயலினால் நான் உன் அப்பா இத்தனை மனவேதனைக்கு ஆளானேன் என்பதனை புரிந்து கொண்டு இனிமேலாவது உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதாக எண்ணாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டு நல்ல மாற்றங்களை உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும். நல்ல திருப்பத்தை இந்த அப்பா இருந்து உனக்கு உன் வாழ்க்கையை நடத்தி கொடுப்பேன் என்றும் என் குழந்தை, என் அன்பினை உணர்ந்து விட்டாயானால் நீ இது போன்று ஒரு நாளும் சிந்திக்க மாட்டாய். உன்னை தேடி தேடி மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் வரும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். உன்னுடைய நம்பிக்கைக்குரியவனாக எப்பொழுதும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பாவிடத்திலிருந்து எல்லாம் அவ்வளவு எளிதில் யாராலும் எந்த ஒரு நல்ல வார்த்தைகளையும் பெற்றுவிட முடியாது. தீய சக்திகளை விரட்டி விரட்டி சாயப்பாவிற்கு கோபம் எப்பொழுதும் உச்சத்தில்தான் நின்று கொண்டிருக்கும். ஆனால் உன்னை நான் கனிவோடு காண்கின்றேன். உன் மீது நான் அன்பு கொண்டு உன்னை தேடி தேடி வருகின்றேன். அப்படி இருக்கின்ற நேரத்தில் நீ வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நினைத்து வருத்தப்படாமல் சாயப்பாவின் அன்பைத்தானே தேடி வந்திருக்க வேண்டும். அதை விடுத்து தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்க கூடாதல்லவா? உனக்கு நல்ல நேரம் வரும், உன் வாழ்க்கையில் அதை கொடுப்பார் என்பது எப்பொழுதும் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய உச்சநிலையை என்றும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும்.
நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் எப்பொழுதும் நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய். இனி வரக்கூடிய நாட்களில் நான் உனக்கானதான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு யாரும் இல்லை என்று மட்டும் ஒருபொழுதும் இந்த சாயப்பாவிடத்தில் நீ சொல்லிவிடாதே. இப்பொழுது உன் அப்பா கொண்ட வேதனையை உணர்ந்தாயா? இனிமேல் உன் அப்பா ஒருபொழுதும் நீ இது போன்ற கஷ்டத்தை கொடுத்து விடாதே. எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.